திருச்சிற்றம்பலம். ஹர பார்வதீபதே ஹர மகாதேவம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எண்ணற்றவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். ஒழியான திருமேனி உமிழ் தானம் மிகமேவும் கழியார வரும் யானை கடல் நாழு மரவாமல் அழியாழு மல்ல தோவும் அடியார்கள் உளமாற வெளியாகும் வலிதாய வினை கூட நினையவே. திருச்சிற்றம்பலம். தில்லை குத்தபெருமான் திருவடிகளை சிறமேற்கொண்டு குருமகா சன்னிதானங்கள் பொற்பாதம் பணிந்து அடியவர் பெருமக்கள் பொற்பாதம் பணிந்து இன்றைய அபிராமி அந்தாதி சிந்தனையில் நம்ம போன வாரத்தில் பார்க்கும்போது 74வது பாடலில் நயனங்கள் மூன்றுடை நாதனும் வேதமும் நாரணம் அம்பிகையை யாரெல்லாம் வணங்கி வழிபாடு செய்கிறார்கள், தோத்திரம் செய்கிறார்கள் என்பதெல்லாம் அந்த பாடலிலே சொன்னார். அதனோடு அம்பிகையை அப்படி திருவடியை வணங்கினால் பயன் என்ன அப்படின்றதையும் சொன்னார். திருவடி பேரு மீண்டு வாராத தன்மை, பேரின்ப பெருவாழ்வு என்பதையெல்லாம் சொன்னார். இப்படி அம்மையையே வணங்கி வழிபடக்கூடியவர்கள் பயனை எதிர்பார்ப்பார்களா? அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள். அது எப்படிப்பட்ட பயனா? தமணிய காவினில் பொன் சயனம் பொருந்த தமணிய காவினில் தங்குவரே என்று ஒரு கேள்வியோடு முடித்தார். அந்த கற்பக மரங்கள்லாம் இருக்கக்கூடிய சோலை, அந்த சோலையோடு கூடிய இந்திரலோகம், அந்த இந்திரலோகத்தையே விரும்புவார்களா? இன்னும் சொல்லப்போனால் இந்திரலோகம் கூட இல்லை, இந்திர பதவி, அதையே விரும்புவார்களா? விரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு கேள்வியோடையே முடித்தார். இப்போ அப்படியே இது அந்தாதி பாடல் பார்த்திங்களா, அப்படியே தொடர்ச்சியாக வருது பாருங்க. தொடர்ச்சியாக சொல்கிறாரு, தங்குவர் கற்பக தாருவின் நீழலில். கன்ஃபார்மாக போட்டார், அங்கே தங்குவரே அப்படின்னு ஒரு ஏகாரத்தை போட்டார். அவங்க அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு ஏகாரத்தை போட்டார். இங்கே அடுத்த பாடலில் ஆனால் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த போகம் கிடைக்கும் அப்படின்றத வரியிலே சொல்லிட்டார். தங்குவர், எங்கே தங்குவாங்க? கற்பகத்தாருவின் நீழலில் அப்படின்னு போட்டார். அப்போ கற்பகத்தாருவின் நீழல் என்றாலே இந்திர பதவி தான், இந்திர லோகத்தில் இந்திர பதவி அப்படின்றது. அதாவது இந்த பிறவியில், உடலெடுத்த பிறவியில் அம்மையை யாரெல்லாம் வழிபாடு செய்கிறார்களோ அதனுடைய பயன் என்ன அப்படின்னா, இந்த உலகத்து போகம் இல்லை, வானுலகத்து போகம். இப்போ இந்த உலகத்து போகம் நேற்றே நமக்கு தெரிஞ்சிருக்கோம், எவ்வளோ காலம் ஆட்சி பண்ணுறாங்க, அப்புறம் திரும்ப கவுக்கப்படுறாங்க. 5 வருஷம்தான், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வரணும்னு விதி இருந்தால் தான் வர முடியும். ஆனால் இந்திர போகம் இதுன்றது, போகம்ன்றது சாதாரணமானதில்லை. அங்கே இந்த 5 வருஷம் இல்லை, இன்னும் கொஞ்சம் அதிகமான ஒரு கற்ப காலம் அப்படின்னு சொல்கிறது. அந்த கற்ப காலத்திலேயே அவங்க எப்படி இருப்பாங்க? கற்பக மரம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதையெல்லாம் கொடுக்கக்கூடிய, அந்த நினச்சாலே போதும், வாய் திறந்தெல்லாம் கேட்க வேண்டாம். ஆஹா இப்படி ஒன்று கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சா வந்துடும். அவ்வளோ ஒரு மேலான இன்பம், இன்பம் இன்பமே, துன்பக் கலப்பே இல்லாத போகம் இந்திர போகம். அப்போ இதை யாராவது விரும்பாமல் இருப்பாங்களா? இன்றைக்கெல்லாம் நமக்கு எவ்வளவு துன்பம். ஒரு இன்பம் அனுபவிக்கும் போதே ஒரு 10 துன்பம் பின்னாடி லைன் பட்டை கட்டிக்கிட்டு நிற்கிது. ஒரு இன்பத்தானே எப்போ இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக மூச்சு விட்டு சந்தோஷம் நினச்சா அதுக்குள்ளே அடுத்தது வந்து நிட்டே துன்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அடுத்து வரக்கூடிய அந்த அலை மாதிரி, கடல் அலை மாதிரி வரக்கூடிய துன்பத்தில் இந்திரபோக இன்பம் என்பது அப்படியே துன்பக் கலப்பே இல்லாத இன்பத்தை எப்போ அனுபவிப்பார்கள் என்றால், இந்த உலகத்திலே நாம் வாழும் காலத்திலே அம்மையை யாரெல்லாம் வழிபட்டார்களோ. ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், இந்த இந்திரர் ஒரு பதவி, இது ஒரு பதவி தானே, இந்திரன்றது ஒரு பதவி பேர் தான். இப்போ இந்த கவுன்சிலர், தாசில்தார் இருக்காங்களே, அதே மாதிரி இந்திரன்றது ஒரு பதவி. இப்போ அந்த பதவிக்கு வரணும்னா
ஒரு 100 யாகம் செய்துவிட்டால் அந்த பதவிக்கு வந்துடலாம். 100 யாகம் செய்பவர்கள் இந்த பதவிக்கு வந்துடுவாங்க. இப்போ இவர் அபிராமி பட்டர் சொல்கிறாரு, நீங்கள் 100 யாகம்லாம் போய் செய்ய வேண்டாம், இந்த அம்மையை யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த இந்திர பதவி கிடைக்கின்றார். இது ரொம்ப ஈஸியாக தெரியுதுல்ல. இந்த இந்திரனுக்கே பார்த்தீங்கன்னா சத மகன் ஒரு பேர், அதாவது 100 யாகம் செய்தால் இந்த பதவி, அவ்வளோதான். அதனால் சத மகன் பேர். இப்போ அது அந்த யாகமே செய்ய வேண்டாம், அம்மையை வழிபாடு செய்தாலே போதும். அம்பாள் வழிபாடுன்றது நமக்கு ரொம்ப ஈஸியான ஒன்று. இந்த வழிபாட்டிலேயே அம்மை வழிபாடு ரொம்ப ஈஸி. அதில் இன்றைக்கு அம்மை எத்தனை பெயர் தாங்கி, எத்தனை உருவம் தாங்கி, அவங்களுக்கு பிடிச்சமாக ஒவ்வொரு தலத்திலும் ஒவ்வொரு திருநாமம் தாங்கியவளாக. இதில் சகஸ்ரநாமம் 1000 நாமம் அவளுக்கு சொல்கிறது. ஒவ்வொரு நாமமும் ஒவ்வொரு தலத்திலே உருவம் கொண்டவளாக வந்துட்டாள். அப்போ அம்பையை வழிபடுறது எவ்வளவு எளிது பாருங்கள். உருவமில்லாத அருவமான நாமமில்லாத ஒன்றை நினைந்து வழிபடுதல் கஷ்டம். அம்மை நம் பொருட்டாக இறங்கி வந்த தன்மையை நம்ம பார்க்கலாம். அதுலேயும் மதுரையெல்லாம் போனீங்கன்னா மீனாட்சிக்கு தான் அங்கே கூட்டமும் மவுசும். இப்போலாம் பார்த்திங்கன்னா இந்த சித்திரை மாதம் கோலாகல யார் மீனாட்சிக்கு தான். கல்யாணம் நடந்தாலும் அது சொக்கநாத பெருமானுக்கு பெருமை வரணுமே அப்படின்னா மீனாட்சியே, எல்லாரும் மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி. ஆனால் அவள் பேர் மீனாட்சின்றே அந்த ஏடுகள்லாம் இல்லை, நூல்கள்லாம் இல்லை. அங்கையல் கண்ணி என்று தான் இருக்கிறது, தடாதகை பிராட்டியார் என்று தான் இருக்கிறது. ஆனாலும் மீனாட்சி என்று தான் சொல்கிறார்கள். மீன் போன்ற அச்சரத்தை கொண்டவள், மீன் ஒரு நொடி கூட இமைக்காமல் அப்படி விழித்திருப்பது போல இவள் விழித்திருந்து மக்களை காப்பவள், அவ்வளோதான். அப்போ அம்மையை வழிபடுதல் என்பது அந்த மக்களுக்கு எவ்வளோ ஒரு என்ன துன்பம் வந்தாலும் அந்த மீனாட்சி பார்த்துக்கிடுவா, அந்த மீனாட்சி பார்த்துக்கிடுவா அப்படின்னு மீனாட்சியைத்தான் சொல்லக்கூடியவர்கள். இன்றைக்கு மதுரை மக்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்கே திருநெல்வேலிக்கு எடுத்துகிட்டா காந்திமதி தாயார் தான். நெல்லையப்பர்லாம் அதுக்கு பிறகு தான் காந்திமதி வீட்டுக்கு ஒரு காந்திமதி. நெல்லையப்பர்னு யாரோ ஒருத்தர் தான் வைப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல தான் பேரை பார்க்கலாம். காந்திமதின்ற பேர் வீட்டுக்கு வீடு கிடக்கும். அப்போ அம்மை மீது கொண்ட அன்பு அதீத அன்பு. இது நீங்கள் எல்லா தலத்திலையுமே பார்க்கலாம், எல்லா தலங்களிலும் இதை பார்க்கலாம். சங்கரங்கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா கோமதி இல்லாத வீடே இருக்காது. சங்கரலிங்கம்ன்ற பேரெல்லாம் ரொம்ப கம்மி, கோமதி தான். அப்போ அம்மை வழிபாடு எவ்வளவு ஒவ்வொருவருடைய உள்ளத்திற்குள்ளும் ஆழமாக பதிந்து இருக்கிறது. காரணம் என்ன? இறைவன் வேறு இறைவி வேறு இல்லை என்று சைவ சித்தாந்தம் எடுத்து சொன்னாலும் கூட இதெல்லாம் அதுக்கப்புறம்தான் ஒரு ஆராய்ச்சி. இது அனுபவத்தில் வருவது எது அப்படின்னா அன்பு மேலீட்டில் வருவது தான் இந்த வழிபாடுகளும். இந்த வழிபாடுன்னு சொல்கிறத காட்டிலும் அவள் மீது கொண்ட அன்பினால் இங்கே அவளையே எல்லாவற்றிற்கும் மேலாக வைத்தல். எந்த ஒரு காரியம்னாலும் இந்த அம்மையை வழிபட்டு அவளை முன்னிறுத்தி செய்தல். இதுதான். இப்படி யார் அன்பு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்திர பதவி கன்ஃபார்ம். இந்த பாட்டு, இந்த வார்த்தை இதுதான், அவ்வளோதான். யார் அம்மையை முன்னிறுத்தி இவளே எல்லாமாக எனக்கு இருந்து வழி நடத்துகிறாள் என்று யார் ஒருவர் அம்மையை வழிபாடு எந்த அம்மையை வழிபாடு. இப்போ நம்ம ஊரில் பாகம்பிரியாளாக இருக்கா. இந்த பாகம்பிரியாளை விட்டால் ஆள் இல்லை அப்படின்னு நம்ம வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா உண்மையிலேயே அவ்வளோ ஒரு மனதிற்கு நிம்மதியாக இருக்கும். என்னவோ நம்ம கூடவே இருந்து நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஆள்கிட்ட மேலானவங்ககிட்ட ஒரு பிரச்சனையை கொடுத்தா அவங்க சால்வ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி நம்ம அம்மைகிட்ட கொண்டே வச்சிட்டோம்னா கண்டிப்பாக பண்ணும். அவ்வளவு ஒரு உறுதிப்பாடோடு இருப்பவர்கள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னையும் சேர்த்தே சொல்லுங்கள். ஏன்னா அம்பை வழிபாடு தான் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அடியேனுடைய வாழ்க்கையில் இருக்க. சுவாமி தான் எல்லாம் இன்றைக்கி நம்ம படித்தாலும் கூட இந்த அம்மை தானே நமக்காக இறங்கி வருகிறார்.
ஞானசம்பந்த பெருமான் பதிகங்களெல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஞானசம்பந்த பெருமானுக்கு தெரியாததா நமக்கு தெரிஞ்சிட போது. இவர் அம்மே, முதல்ல கூப்பிட்டது அம்மே தான். அம்மே, அப்பா என்று அழைத்த மாத்திரத்தில் இங்கே அம்மையப்பனாக வந்ததோடு மட்டுமல்லாமல் அப்பாவின் ஆணையால் அம்மை அங்கே ஞானப்பாலை கொடுத்தாள் என்று தான் சாக்கிழார் பெருமான் எழுதுகிறார். அப்போ அப்பாவுடைய ஆணையால் கொடுத்தது யார்? அம்மை. அதனால் இந்த ஞானசம்பந்த பெருமானார் அவருடைய பதிகங்கள் எல்லாவற்றிலும் அம்மையை முன்னிறுத்துதல், அம்பாள் தான் கொடுக்குறார். இன்றைக்கும் சிவ சக்தி ஸ்வரூபம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். சிவமே இவருடைய ஆற்றல் தான் சக்தியாக வெளிப்பட்டு, அப்போ வெளிப்பட்டு வந்து நம்மை நடத்தும் அந்த ஆற்றல், அந்த சக்தி எந்த ஒரு பெயர் தாங்கி இருந்தாலும், எந்த இடத்தில் எந்த பெயர் தாங்கி இருந்தால் அதுதான் நமக்கு முன்னோடியாக வழிகாட்டியாக. இதை உணர்ந்துக்கிட்டாலே போதும். இறைவனுடைய ஆற்றல் ஒன்று அவன் தானே, இரண்டு அவன் இன் அருள். அருள் அருளது சக்தியாகும். அரண் தனக்கு அந்த அருள்தானே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறது. இந்த அருளை பெற்றால் அன்றி அந்த இறைவனை அடைய முடியாது. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அப்போ அம்மையின் மூலமாக இறைவனை அடைதல். இதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பதிகங்களை வேயுறு தோழி பங்கன். இன்றைக்கி நம்ம சுவாமி அம்பாளை சொல்லணும் அப்படின்னா சுவாமியை முன்னாடி சொல்லக்கூடாதான். பாகம்பிரியாள் உடன் உரை சங்கர ராமேஸ்வரர் அப்படி அம்பாளை சொல்லித்தான் உடன். ஏன்னா இறைவனுடைய ஆற்றல் தான் உயிர்களாகிய நமக்காக இறங்கி வரும் தன்மை. இங்கே வந்து அருள் பாலிக்கும் தன்மை எதுனா அம்மையுடைய, இறைவனுடைய ஆற்றலாகிய அம்மை தான் உருவம் கொண்டு வருகிறது. காஞ்சிபுரத்திலலாம் வந்து நாம் பூசை பண்ணணும், எப்படி பூசை பண்ணணுன்றத சொல்கிறதுக்காகவே வந்து இறங்கி பூசையை நிகழ்த்திய இடம். அப்போ கூட சுவாமிகிட்ட வரம் கேட்கும்போது, என்னம்மா உனக்கு வரம் வேணும்னு, சுவாமி இன்னும் பூசை நிறைவு பெறவில்லை, நான் இங்கு இருந்து பூசை பண்ண வேண்டும், நீ நித்தியமாக என்றைக்கும் பூசை பண்ணுவாய். சுவாமி கொடுத்த வரம். நான் பூசை முடிக்கலையே, நீ அதுக்குள்ளே அந்த வெள்ளத்தை காட்டிட்டியே என்று சொன்ன மாத்திரத்தில் நான் பூசையை முடிக்கணுங்கிறா. ஆனால் சுவாமியோடைய கருணை பாருங்க, நீ என்றைக்கும் இங்கிருந்தே பூசை செய்வாய். இன்றைக்கும் பூசை செய்து கொண்டிருக்கும் இடம் என்றால் அது காஞ்சிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்படி நீங்கள் ஒவ்வொரு தளத்தில் இருக்கக்கூடிய அம்மையை எடுத்து பார்த்தால் எப்பேற்பட்ட ஒரு தன்மை தோன்றக்கூடியதாக இருக்கும். அது இறைவனுடைய அருள்தான், கருணை தான். ஆனால் உருவமாகி வரும்போது நம்முடைய மனதிற்கு எவ்வளோ, ஏன்னா தூலமான உயிர், இந்த உயிர் எப்படி இருக்குது, தூலமான அறிவு. இந்த தூலமான அறிவுக்கு இந்த இறைவன் அப்படியே உருவம் தாங்கி வந்தால்தானே நாம் அனுபவிக்க முடியும். நாம் அனுபவிக்கணும். அனுபவம் என்பது உயிர்களுக்குத்தான், சுவாமிக்கு கிடையாது. சுவாமிக்கு கிடையாது, அவருக்கு அனுபவமே கிடையாது. அப்போ நாம் அனுபவிக்கணும்னா நமக்கு அந்த உருவம் தென்பட வேண்டும். அந்த உருவம் தாயாகி வருகிறதுன்னா எவ்வளவு மனதிற்குள்ள சந்தோஷம் இருக்கும். அதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்லும்போது, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பரிந்துனர், தாயே ஆகி வளர்த்தனை போற்றி. தாயே ஆகி, ஒரு தாய் எப்படி குழந்தைய வளர்க்கணும் தெரியும், அதனால அப்படி நீ தாயாகி வந்து தான் என்னை வளர்த்த. இதையெல்லாம் ஒவ்வொரு வார்த்தைகளையும் யோசிக்கும்போது மனதிற்குள் இறைவன் எப்படி வருகிறான், கோலம் கொண்டு தாயாகி வருகிறான். அந்த தாயான அந்த அருளை யார் போற்றி வணங்கி வழிபாடு, அதுலேயும் அம்பையோடைய வழிபாடு சாதாரண இல்லை, சாமானிய மக்கள் வழிபாடு செய்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம், கிராமத்தில் அம்பாள் வழிபாடு எல்லா ஊர்களையும் இந்த கொடை விழான்லாம் நடத்துவாங்க பாருங்கள். அப்படியெல்லாம் நடத்தும்போது அவரவர்களுக்கு உரிய வழக்கத்தின் படியாக, இது தப்பே கிடையாது.
ஏன்னா அவங்க அந்த காலத்துலேருந்து இப்படி ஒரு வழக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்தபடியாக அதுலேயும் உள் அன்போடு செய்து தான் அவர்கள் வழிபாடு செய்கிறாங்க. இது ஒரு பக்குவ நிலை. சுவாமி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பார். முதல்ல இப்படி வழிபாடு அப்படின்றது. அப்புறம் இந்த பிறவியில் இந்த குலத்தில் இப்படி பிறந்து இப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்ற நியமம் இது சுவாமி தான் நியமிக்கிறார். நம்முடைய அறிவுக்கு தகுந்தாற் போல சுவாமி நியமிக்கிறார். நியமித்து இப்படி வழிபாடு செய்ய 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 ஒரு பக்குவத்தை கொடுத்துறார். ஞானத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிமுறையில் ஞானத்தை ஊட்டுறார். அப்போ அடுத்த படிமுறை என்ன வரும்னா, இந்த அம்மை முதல்ல எப்படி பார்த்தாங்க, இப்போ எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த நூல் வழியாக இந்த அம்மை இப்படிப்பட்டவள் அப்படின்ற உணர்வோடு இன்றைக்கி நம்ம படிக்கிறோம்னா சகசரை நம்ம படிக்கிறோம். இப்போ அந்த நூல் வழியாக போனால் தான் அம்மையோடைய உண்மை ஸ்வரூபம் என்னன்னு தெரியும். முதல் நிலையில் இருக்கவங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த நூல் வழியாக போகும்போது இப்போ அபிராமி பட்டார் சொல்கிறார் பாருங்களேன். இப்போ இந்த பாட்டிலையா முழுக்க அதைத்தான் சொல்கிறார். அப்போ அம்மை எப்படிப்பட்டவள்? அவள் தாயாகி வருபவள். ஸ்ரீ மாத்ரே தாய் மட்டுமா, ஸ்ரீ மகாரஞ்சி மகாராணியை போல இருப்பவள். அப்போ மகாராணி என்ன செய்வா? தாய்னா அன்பு மட்டும் செலுத்துவா. மகாராணி தவறு செய்த போது தண்டித்தும் நன்மை செய்த போது புகழ்ந்தும் இப்படி பாராட்டியும் கண்டித்துமாக அப்படியே பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய் வளையாக வருபவள். அடுத்து சிம்ஹாசனேஸ்வரியாக சிம்மாசனத்தின் மீது அமர்ந்திருக்கும் அம்மையாக ராஜராஜேஸ்வரியாக வருபவள். இப்படி ஒவ்வொரு நாமாவளி எடுத்து பார்த்தா இவளுடைய ஸ்வரூபம், இவளுடைய தொழில், உயிர்களின் பொருட்டு செய்யும் நன்மை இதெல்லாம் பட்டியல் போட்டு இவளுடைய பேருமாக இவள் வரும் தன்மையுமாக இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. இதை உணரும் தன்மை. அப்போ முதல் நிலை, அப்புறம் ஒரு நிலை, அப்புறம் ஒரு நிலை, அடுத்த கட்டம் போகும்போது இவள் எப்படிப்பட்டவள் அப்படின்னா, உருவம் தாங்கி இன்றைக்கு வந்தாலும் இவள் உருவம் இல்லாதவள். எப்படிப்பட்ட உருவம்? 1000 கோடி சூரிய பிரகாசம் சிதக்கினிகுண்ட சம்பூதா சித்தமாய அக்னிகுண்டத்திலிருந்து எழும்புபவள். உத்யத்பானு சகஸ்ராபா 1000 கோடி சூரிய பிரகாசத்தில் இருப்பவள். இப்படியெல்லாம் ஒரு உணர்வு வர ஆரம்பிச்சிடும். அப்போ எங்கே இருக்கிறாள்? என்னுடைய உள்ளத்திற்குள் இருக்கிறாள். இவளை எழப்பண்ண வேண்டும். இது அடுத்த கட்டம். அப்போ அம்மையின் வழிபாடு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பக்குவப்பட்ட நிலையிலே வரும். இப்போ அபிராமி பட்டர் என்ன நிலையில் இருக்கிறான்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இவ்வளோ பாடல் நம்ம பார்த்துட்டோம். இப்போ 75வது பாடல் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ 75வது பாடலில் இவர் எதை சொல்கிறார்? உள்ளுக்குள்ளே உதிக்கின்ற சூரியன் முதலே சொல்லிட்டார். செங்கதிர்ன்றார். உதிக்கின்ற செங்கதிர் எங்கே உதிக்குது? சிதக்கினை உண்ட சித்தமாகி அக்னி உண்டத்தில் உதிக்கும். உள்ளுக்குள்ளே தானே பார்த்தார். கண்ணை மூடிட்டு தான் இருந்தார். கண்ணே திறக்கலை இவர். அப்போ உள்ளுக்குள்ளேயே கண்ட காட்சி. இப்போ அம்மையின் வழிபாடு எப்படி வருது பாருங்க. இப்படி வழிபாடு செய்தால் போன பாட்டில் சொன்னார், இப்படி வழிபாடு செய்பவர்கள் பெறக்கூடிய அந்த பேரின்பம், அந்த பேரின்பத்தினால் இந்த தமணிய காவினில் தங்குவரே அப்படின்னு ஒரு கேள்விக்குறியாக்கி அதை விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லி, இப்பேற்பட்ட அம்மையின் வழிபாடு செய்பவர்கள் 100 யாகம் செய்தால் கிடைக்கக்கூடிய இந்திர பதவியை அப்படியே அடைவார்கள். தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில் தங்குவர் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆக்கிட்டார். அது மட்டுமா? இது முதல் பயன். அடுத்த பயன் அந்த இந்திர பதவி. இது பதமுக்தி. பதமுக்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலம். இங்கே இருக்கிறது ரொம்ப குறைஞ்ச காலம், அங்கே இருக்கிறது கூட கொஞ்சம் காலம். ஆனால் இங்கே இருக்கும்போது இன்ப துன்பம் மாறி மாறி வரும், அங்கே இருக்கும்போது இன்பமே வரும். இப்படியெல்லாம் பட்டியல் போட்டு கொண்டு வாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது இன்பமே அனுபவிக்கும் அந்த ஆன்மா, இந்த இன்பமும் நிலையில்லாதது தானே என்று உணர்ந்து, அடுத்து அங்கே இருந்த இந்த இன்பம் எப்படி வந்துச்சு? அம்மையை வழிபட்டதால் வந்தது. இன்னும் அம்மையை வழிபட்டால் எனக்கு என்ன கிடைக்கும் என்றார். தாயார் இன்றி ஒரு தாய் வயிற்றில் பிறந்தால் பிறப்பு வந்தது என்றால்
மீண்டும் இறப்பு, இறப்பும் பிறப்பும் மாறி மாறி வரும். அது இல்லாமல் மங்குவர் மண்ணினில், மண்ணினில் மங்குவர் தாயார் இன்றி வலுவா பிறவியை மீண்டும் 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 வரக்கூடிய இந்த பிறவியிலிருந்து நீங்குவார்கள். அடுத்தது அப்போ அந்த பிறவி துன்பம் என்பதே இல்லாமல் அந்த இறப்பு என்பதே மரணமில்லாத பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய பேரின்ப நிலையை அடைவார்கள். இந்திர பதவியை கண்டிப்பாக அடைவாங்க. இந்திர பதவி அடையும் போது இந்த சுகம் ஒரு சுகமா என்று அந்த அம்மையை நோக்கி மீண்டும் தவம் செய்வார்கள். அப்படி தவம் செய்ததால் அந்த பேரின்ப பெருவாழ்வு மரணமில்லா பெருவாழ்வை அடைவார்கள் என்று அழகாக சொல்லிட்டு அடுத்து சொல்கிறார் பாருங்க. இந்த அம்மை எப்படிப்பட்டவள் அப்படின்னா, இந்த 7 புவனங்களையும் மால் வரையும், வரைனா மேலா மலை, மால் பெரிய பெரிய மலை, பொங்கு உவர் ஆழி, உப்பு கடல், கடல்லையே 7 வகை கடல் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. உப்பு கடல், தயிர் கடல், இப்படியெல்லாம் கடல் இருக்குது அப்படிம்பாங்க. இங்கே பொங்கு உவர் ஆழி. அப்போ முதல்ல மால் வரை மேலான மலைகள், கடல், அடுத்து 7 புவனமும், 14 புவனங்களும். அது மட்டுமா நம்முடைய சைவ சித்தாந்தம் எப்படி சொல்கிறது? இந்த உலகம் படைக்கப்பட்டது, யாரால் படைக்கப்பட்டது என்ற மாத்திரத்தில் இதுக்கு ஒரு பொருள் படைக்கப்படுது அப்படின்னா, காரியப்பட்டு வருகிறதுனா அதுக்கு 3 காரணம் வேணும்னு நம்ம பார்த்தோம். நம்ம சைவ சித்தாந்தம் தெளிவாக சொல்லுது. ஒன்று முதல் காரணம், அடுத்து துணை காரணம், 3வது நிமித்த காரணம். முதல் காரணம் இந்த உலகத்திற்கு, உலகத்தில் தானே கடல் இருக்குது, மலை இருக்குது, 7 புவனங்கள் இருக்குது, பிரபஞ்சத்தில் முழுக்க இருக்குது. அப்போ 7 புவனங்களையும் படைக்கணும். நான் முதல் காரணம் மாயை. மாயை என்பது ஜடப்பொருள், அது தானாக உருவாகி வராது. அது ஒரு ஒளிப்பொருள் தான், தானாகி வராது. அப்போ அந்த மாயையை கொண்டு யார் செய்கிறா? ஒரு குயவன் மண்ணை கொண்டு தண்ணியை சேர்த்து அந்த சக்கரத்தில் வச்சு வணைகிறான் பாருங்க, குடத்தை உருவாக்குறான். அதே போல இந்த உலக செய்யப்பட்ட பொருள், காரியப்பொருள் செய்தவன் யார்? இறைவன், நிமித்த காரணன். அவன் நிமித்த காரணனாக இருந்தாலும் துணை காரணம் வேண்டும். துணை காரணம் இறைவனுடைய ஆற்றலே. இப்போ நம்ம உடம்புக்குன்னு வந்தால் நம்ம வினைகள் சேர்த்துக்கலாம். இப்போ உலகம் அதுவும் வினை வயப்பட்டது தான். சுவாமி நிமித்த காரணனாக இருந்து, அம்மை திருவருளாக இருந்து, மாயை என்ற ஒரு ஜட ஆற்றலை கொண்டு, மாயை என்பது ஜட ஆற்றல், பரிக்கிரக ஆற்றல் கொண்டு இந்த எதெல்லாம் மால் வரை பொங்கு உவராளி 7 புவனமும் இத்தனை. அப்போ உருவாக்குபவள் யார்? அம்மை, சக்தி, ஆற்றல், இறைவனின் ஆற்றல். அது பூத்த உந்தி. இந்த உந்தி கமலத்திலேருந்து பொதுவாக நம்ம ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, ஒரு பெண் அவளுடைய அந்த உந்தி கமலத்திலிருந்து தான் உள்ளுக்குள்ளே ஒரு டியூப் போய் குழந்தைக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து குழந்தையாகி அப்புறம் வெளியே வந்த பிறகு தான் கட் பண்ணி எடுப்பாங்க. இதை போல இங்கே இத்தனை மலை, கடல், உலகங்கள் அத்தனையும் வெளிவந்தது எங்கிருந்து அப்படின்னா, அம்மையுடைய உந்திக்களை ஒரு பெற்றெடுத்தல். எப்படி ஒரு தாய் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் என்று சொல்கிறார்களோ, அதுபோல இந்த 7 புவனங்களும் பெறப்பட்டது. எங்கிருந்து? அம்மையிடமிருந்து பெறப்பட்டது. அழகாக சொல்லிட்டார் இதில். 7 புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. இப்படி இந்த அம்மையை இந்த 7 புவனங்களையும் கொடுத்த அந்த அம்மை, அந்த அம்மையின் திருவடி, நல்ல மனம் கமழக்கூடியதான அம்மையின் திருவடி, நல்ல கூந்தல், அதில் மனம் தரக்கூடியதான கூந்தலை அடைந்த உடைய அம்மை, அபிராமி அம்மை, பூங்குழலால் அழகான மலர்களை கொண்ட குழலை உடைய அம்மை பூங்குழலால். இதையெல்லாம் திருமேனி, அவளுடைய திருமேனி எப்படிப்பட்டது? அருளே வடிவானது.
இந்த அருளே வடிவான அந்த திருமேனியை யார் வணங்கி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த பதமுக்தியும் பின்பு பரமுக்தியும் கிடைக்கும். குறித்தவர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காரு. குறித்தவரே, அதை நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பூங்குழலால் திருமேனி குறித்தவரே. கோயிலுக்கு போய் முன்னாடி உட்காந்து பார்த்து வழிபாடு செய்கிறவங்க இல்லை, மனதிற்குள் குறித்தவர்னா தியான பொருளாகும். மனதிற்குள் கொண்டு வந்து குறித்து வழிபாடு செய்பவர்களுக்கு இத்தனையும். அப்போ இதனுடைய படிமுறை உங்களுக்கு தெரிஞ்சிடும். அம்மை இப்படிப்பட்டவள் என்று ஒரு திரு உருவத்தை அதை தியான பொருளாக கொண்டு வந்து அழகான கூந்தல், அதில் நறுமணம் கமழக்கூடியதான மலர்களை அணிந்தவள், இவள் 7 புவனங்களையும் படைக்கக்கூடிய உந்தியை கொண்டவள். இப்படி ஒரு கெட்டப்பை கொண்டு வந்து மனதிற்குள் இருத்தி இவளை குறித்து தியானித்து யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு தங்குவர் கற்பகக்கா தாருவின் நிழலில், தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவி. இந்த 2 பயன். பயன் பதமுக்தி, 2வது பயன் பரமுக்தி. பதமுக்தி மட்டும் இல்லை, பரமுக்தியும் தருவாள். அப்போ அம்மையை தியான பொருளாக கொண்டு சதா காலமும் வழிபாடு செய்ய 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 மேலான நிலையை அடைவார்கள் என்று. என இந்த அருளாளர்கள் அப்படி இருந்தாங்க. அதனால தான் அந்த இன்பத்தை நாமும் பெற வேண்டும் என்று இங்கே அருமையாக சொன்னார்கள். இப்படிப்பட்ட அருமையான பாடல். தங்குவர் கற்பகத்தாருவின் நிழலில், தாயாரின்றி மங்குவர் மண்ணில் வழுவா பிறவியை, மால்வரையும் பொங்குவர் வாளியும் 7 புவனமும் பூத்த உந்தி கொங்கு இவர் பூங்குழலால், அந்த திருமேனி குறித்தவரே என்று 75வது பாடலை மிக அருமையாக பதிவு பண்ணுகிறார் அபிராமி பட்டர். அருமையான 75வது பாடலை மனதிற்குள் தியான பொருளாக கொண்டு வாருங்கள் என்று அவருடைய நிலையை நமக்கும் அருளி செய்யும் அபிராமி பட்டர். இன்றைய நல்ல ஒரு நாள். இன்றைக்கி ஒரு சங்கடகர சதுர்த்தி, அதுலேயும் செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி. செவ்வாய்க்கிழமைனாலே நிறைய பேர் நிறைய வேலை செய்ய மாட்டாங்க. ஆனால் உண்மையிலே செவ்வாய்னாலே மங்களம் அப்படின்னு ஒரு பொருள். மங்களகாரன் அவனுக்கு பேர். அந்த செவ்வாய் பரத்வாஜ முனிவருக்கு மகனாக பிறந்து பின்பு இங்கே கங்கையினால் வளர்க்கப்பட்டு பின்பு அந்த முனிவரிடையுமையே கொண்டு வந்து சேர்த்துருவா. சேர்த்த பிறகு அந்த முனிவர் எல்லா வேதங்கள் ஆகமங்களை எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். மேலான கதியடைய வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் விநாயகரை நோக்கி தவம் செய்ய சொல்லுவார். அந்த விநாயகரை நோக்கி இந்த மங்களகாரன் தவம் செய்ய விநாயகர் தோன்றினாராம். தோன்றி, எப்பா உனக்கு என்ன வேணும் சுவாமி? மங்களம் என்ற பெயரோடு கூடி என்னை நோக்கி யார் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மங்களத்தை செய்பவனாக இருக்க வேண்டும். அவர்களுடைய துன்பங்களெல்லாம் நீங்க வேண்டும். அதுவும் இந்த செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய சதுர்த்தி நன்னாளிலே யார் நினைந்து விநாயகரை நினைந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த செவ்வாய் கிரகத்தினால் வரக்கூடிய துன்பமும் நீங்க வேண்டும். இந்த 9 கிரகங்களில் ஒன்றாக இருக்கும் பேறு பெற வேண்டும் என்றெல்லாம் கேட்க அத்தனையும் அருளியவர் விநாயகப் பெருமான். இது விநாயகர் புராணத்தில் வருது. அப்போ இந்த விநாயகருக்கு உரியதான ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை. ஏன்னா அந்த செவ்வாய்க்காரகன் வந்து வழிபட்டு பேறு பெற்ற தினம். இந்த நாளிலே நாமும் விநாயகரை வணங்கினால் மேலான பேறுகளை நமக்கு தருவார். செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி, அதுவும் தேய்பிரதியில் வரக்கூடிய சதுர்த்தி நம்முடைய துன்பங்களை எல்லாம் நீக்கக்கூடிய சதுர்த்தி. செவ்வாய்க்காரகனால் வரக்கூடிய துன்பம் இந்த திருமண தடை முதல்ல, அப்புறம் குழந்தை பாக்கியம் இல்லாது, 2மே செவ்வாய்க்காரகனால் தான் வரும். இது செவ்வாய் தோஷம் கூட சொல்லுவாங்க. அப்புறம் கணவன் மனைவி பிரிந்து இருக்கு, இதெல்லாம் செவ்வாய் தோஷத்துக்குரியது. இப்படிப்பட்டவர்கள் இந்த செவ்வாய்க்கிழமையிலே விரதம் இருந்து விநாயகரை நோக்கி வணங்கி வழிபட்டு விரதமிருந்து யார் சாயங்காலம் அந்த ஒரு 8 மணிக்கு வரும் வானத்தில் சந்திரன், அந்த சந்திரனையும் கண்டு
இந்த விநாயகரையும் கண்டு வழிபாடு செய்தால் துன்பங்களெல்லாம் நீங்கக்கூடியதால் சங்கடகர சதுர்த்தி, அது செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி மங்களக்காரனாக இருந்து நமக்கு எல்லா வளங்களையும் மங்களத்தையும் தருபவன் என்று சொல்லிக்கொண்டு அருமையான இந்த நாளிலே அம்மையை பற்றி நினைப்பதற்கும் சிந்திப்பதற்கும் நமக்கு அருள் பாலித்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த அனைவரின் பொற்பாதம் பணிந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதே ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம்.